6. கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கயர் செய்யலமன் செய்யலமன் இவள்கண். செய்யலமன் இவள்கண் அப்படி படிக்கணும். அந்த மண்ணிவள் என்று படிக்கக்கூடாது, ரன்னகரம் போட்டிருப்பாங்க. செய்யலமன் அது இடைச்சொல், அதற்கு பொருள் கிடையாது. செய்யலமன் இவள்கண் என்று படிக்க வேண்டும். மண்ணிவள் என்று படித்தால் பொருள் விளங்காது. கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கயர் செய்யலமன் இவள்கண் அப்படி படிக்கணும். இவள் என்பது ஒரு சீராகவும் கண் என்பது ஒரு சீராகவும் படிக்க வேண்டும். வளைந்த புருவங்கள் நேர்பட நின்று மறைத்தால் இவளின் கண்கள் அவற்றை மீறி வந்து எனக்கு நடுங்கும் துன்பத்தை செய்ய மாட்டா. இது வளைந்திருப்பதால் அதை பார்க்கிற போது அதனுடைய நளினம், அந்த நளினத்தினாலேதான் நான் கொலை உண்டவன் போல் இருக்கிறேன். அதை கூற்று வந்து என்னை மாய்ப்பது போல் இருக்கிறது. அந்த புருவமானது நேராக இருந்தால் இப்படி எல்லாம் இருக்காதோ என்று இவன் நினைக்கிறான். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கயர் செய்யலமன். நடுங்க வைக்கும் துன்பம். நடுங்கயர் என்றால் என்னை நடுங்க வைக்கின்ற துன்பமாக அவன் கருதுகிறான். கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கயர் செய்யலமன், அது ஒரு விரக துன்பம் போன்றது. அடுத்து, கண்களுக்கு மேல் உள்ள புருவங்கள் தலை சாய்த்தபடியே அவற்றை மறைக்கும். புருவங்கள் மறைக்காமல் இருப்பதால் தான் அவள் பார்வைகள் என்னை நடுங்கச் செய்து துன்பம் பயக்கின்றன. அத்தகைய துன்பம் நிகழாமல் இருக்க அவை அவள் கண்களை மறைத்தல் வேண்டும். மறைப்பினை தாண்டி அக்கண்கள் என்னை யாங்கனம் நோக்கவும் தாக்கவும் முடியும். எனவே யான் அவள் பார்வையால் உண்டாகும் துன்பத்தினின்றும் தப்ப முடியும் என்று காதல் வயப்பட்ட தலைவன் தனக்குள் பேசுகிறான். தலைவி தன் முன் பேச்சற்று நிற்கிறாள். நலம் பாராட்டும் தலைவனின் காதல் சொற்களை கேட்டு தலைவி நாணத்தால் தலை சற்றே இறைஞ்சிய அவள் கண்களை மறைத்து, இறைஞ்சிய வழி அவள் கண்களை மறைத்து தோற்றிய புருவ முறிவு கண்டு தலைவன் பேசியதாக இக்குறள் விளக்கப்படுகிறது. கொடும் புருவம் கோடாது மறைப்பின் இவள்கள் நடுங்கயர் செய்யல என்று அதை மாற்றி படிக்கிறேன். அடுத்து 7ஆம் குறள். கடா களிற்றின் மேல் கற்படாம் மாதர் படா முளை மேல் துகில். இந்த பெண்ணின் மார்பின் மேலிட்ட மாறாப்பு மத யானையின் முகத்தின் மேலிட்ட முகப்படாம் போன்றது. இதிலே கொஞ்சம் காதலை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். மதம் மிகுதல் காட்ட கடா என்ற அளவடையும் நேர் நிமிர்வு காட்ட படா என அளவடையும் வந்தன. கடா யானை கண்ணகம் மறைத்த படாத்தன்ன படிவத்தாகிய வடகப்போர்வே வனப்போடு திருத்தி என்பது பெருங்கதை சொல்லுவது. இதற்கு ஒப்புமை இதிலிருந்துதான் எடுக்கப்பட்டது. இந்த குறளிலிருந்து எடுக்கப்பட்டது பெருங்கதையில். படாமுளை அதாவது வளராத நகில், அரும்பும் நகில், அதை புட்டிங் பிரஸ்ட் என்று சொல்வார். பிரீஸ்ட் படுதல் வளர்தல், படா வளராத என்றதனால் அரும்புகின்ற என்ற பொருள் கொள்ளப்பட்டது. அவ்வுறுப்பின் தரிசனத்தால் துன்புற்ற தலைவன் தனக்குள் பேசிக் கொள்கிறான். இதே நம்முடைய உரையாசிரியர் யானைக்கு முகப்படாம் அழகு செய்து காண்பவர் அச்சம் தவிர்த்து அமைதிப்படுத்துகிறது, பெண்ணுக்கு மேலாடை அப்பணியினை செய்கிறது என்று ஒரு நாகரிகமாக அந்த உரையை கொண்டு சேர்த்திருக்கிறார். தற்கால பெண் பிள்ளைகள் உடை அணிவதில் இக்குறளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். அவரும் பெண்ணாக இருப்பதனாலே அப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார். இங்க 8 7 பார்த்தோமா? 8. ஒண்ணுதற்கோ உடைந்ததே, ஒரு 5 மணித்துளி சேர்த்து எடுத்துக்கலாம், முடிச்சலாத. ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் வீடு. இதற்கு 1133 1134 2 குறள்களையும் நாம் சேர்த்து படித்துக் கொள்ளலாம். ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் வீடு. போர்க்களத்தில் வலிய பகைவரும் அஞ்சி நடுக்கம் செய்யவல்ல என் பெருமிதம்
ஒளி பொருந்திய இவள் நெற்றி முன் நிற்க ஆற்றாமல் தோற்றுவிட்டதே என்று இந்த குறள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு. இங்க நன்னார் ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு ஒண்ணுதற்கோ உடைந்ததே. அது அளவடை, இசிநேர அளவடை. ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு என்றால் வலிய பகைவர் போர்க்களத்திலும் என்னை தாக்க வந்த பகைவரும் என் தாக்குதலை தாங்க மாட்டாராய் நடுங்கி ஒடுங்க வைக்கும் என் பெருமிதம். ஒண்ணுதற்கோ உடைந்ததே என்றால் ஒளியமைந்த இந்த நன்மகளின் நெற்றி முன் நிற்க ஆற்றல் இன்றி புறங்காட்டல் போல் அமைந்து விட்டதே. இந்த நெஞ்சிற்கும் கண்ணுக்கும் இத்தனை வன்மை இருந்ததென்னே என்று அவன் ஐயுறுகிறான். புறக்கல வெற்றியன் அகக்கல தோல்விய வாழ்வியின் சிறப்பியல் என்பதை குறிப்பதாகும். ஊடலில் தோற்றவர் வென்றார். போர்க்களத்தில் எதிரிடும் பகைவரை அழிக்கும் தலைவனின் ஆற்றல் தீயை போன்றது. தலைவியின் சாயலோ அத்தீயை அழிக்கும் நீரை போன்றது என்று உரையாசிரியர்கள் உரை வகுத்திருக்கிறார்கள். தலைவனின் கரடுமுரடான தன்மையினை பதப்படுத்தியும் பண்படுத்தியும் மேம்படுத்துவது தலைவியின் மென்மை தன்மையின் ஆற்றலே ஆகும். தலைவியின் அழகு தன்னை வீழ்த்தியதை தலைவன் 1133 குறளிலும் சொல்லுகிறான். நானோடு நல்லாண்மை பண்புடையேன் இன்றுடையேன் காமுற்றாரியரும் மடல் என்று. அடுத்து ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு. அடுத்து 10. பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனும் ஏதிலதந்து. பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதிலதந்து. பெண்மானின் அழகிய மெல்லிய நோக்கும் நாணமும் இயற்கை அணிகளாக கொண்ட இவற்கு மற்றும் அயலான செயற்கை அணிகலன்களை அணிந்து விட்டது எதற்காக என்று இந்த 9வது குறளிலே சொல்லுகிறார். அவள் இயல்பிலேயே இயற்கையாக இருக்கிறாள். அப்படி அழகாக இருக்கின்ற பெண்ணுக்கு இந்த மாதிரியான அணிகலன்கள் தேவையில்லை. இதை பெண்கள் புரிந்து கொண்டால் இந்தியாவிலேதான் டன் கணக்கில் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகின்றது. உலகில் வேற எந்த நாட்டிலும் தங்கம் இந்த அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுவதில்லை. 1 லட்சம் அல்ல 1 கோடி விற்றாலும் இந்த பெண்களுடைய ஆசை தீராது. தங்கத்தின் மீது இருக்கிற ஆசை தீராது. இந்த 1 லட்சமாக இருக்கிறது, 1 பவுன் 1 கோடி என்று வந்தாலும் வாங்கி அணியவே செய்வார்கள். ஆனால் திருவள்ளுவர் முன்னமே திட்டமிட்டு தங்கத்தின் விலை ஏற வேண்டாம் என்று நினைத்தால் நம்முடைய பெண்களெல்லாம் இயல்பிலேயே அழகானவர்கள். அப்படிப்பட்ட அழகானவர்களுக்கு இந்த அணிகலன்களெல்லாம் ஏன் அணி என்று ஒரு கருத்து. சீதையை பற்றி சொல்ற போது அங்கே கப்பர் சொல்லுகிறார், அவளுடைய பேரழகு பல்வேறு விதமான அவனுடைய செல்வ செழுமையினாலே அவன் பெற்றோர் அவளுக்கு நிறைய நகைகளை எல்லாம் பூட்டி இருக்கிறார். ஆனால் அந்த நகைகளெல்லாம் அணிகலன்கள் எல்லாம் இவளுடைய அழகுதான் உயர்ந்தது என்று சொல்கின்றன. அந்த அணிகலன்களெல்லாம் அந்த அணிகலன்கள் தான் இவள் அணிந்ததால் அழகு பெறுகின்றன. அணிகலன்களை பெண் அணிந்ததால் அந்த பெண் அழகு பெறவில்லை. அவளுடைய அழகுக்கு ஈடாக அந்த அணிகலன்கள் இல்லை. அந்த அணிகலன்கள் எல்லாம் இவளுடைய அழகுக்கு எம்மாத்திரம். அவனுடைய ஆசையினாலே செல்வ செழிப்பினாலே எல்லா இடங்களிலும் அணிகலன்களை புகுத்தி இருக்கிறானே தவிர அணிகலன்களால் அவளுக்கு பயனில்லை என்பதை சொல்லுகிறார். பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவரோ ஏதிலிருந்து. பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா. இந்த பிணையேர் மடநோக்கிற்கு பாருங்க, இது புறநோக்கு. இந்த நாணம் என்பது அகநோக்கு. இந்த 2 அணிகலன்களும் ஒன்று தற்கிழமையாக, இந்த மடநோக்கு என்பது பிரிதின் கிழமை,
நான் என்பது தற்கிழமை. இந்த தற்கிழமை எல்லாம் இலக்கணம். தற்கிழமை என்றால் தனக்கே உரிமை உடையது, அதை தன்னை விட்டு நீக்க முடியாது இந்த நாணத்தை. இப்பெல்லாம் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல எல்லாம் ஒரு அழகு இருக்குது. காதலுக்கு இதெல்லாம் தேவை. இது புரியாம பெண்ணியும் பேசுகிற சிலர் புரிந்து கொள்ளாமையினாலே வேறு மாதிரி சொல்லுகிறார்கள். அவன் சொல்லுகிறாளா, நம்மால் பழையாளத்திலே சொல்லிட்டான், முறத்தால் அடிச்சா. அந்த பெண்ணு வீரமுடையவள் தான். போர் என்று வந்து விட்டால் விடமாட்டாள். காவல் பண்டு என்ன சொல்லுகிறாரு, ஈன்றோ வயிறோ இங்கே இருக்கிறது, இங்கிருந்து சென்ற புலி போர்க்களத்தில் இருக்கும் என்று சொல்ல. அதெல்லாம் வீரம் இல்லையா? இவ என்னமோ புதுசா வீரத்தை பெண்களுக்கு ஊற்றானா. அச்சம், நாணம், படம், பகிர்ப்புங்கிற 4 ஒரு பெண்ணுக்கு இருந்தால்தான் அழகு. அவன் பயப்படுவான் என்பதை இந்த குரல் மூலமாக அவர் சொல்லுகிறார். பிறையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு. இந்த நாணம் என்பது அவளுடைய அகத்தோடு பொருந்தியது. இது தற்கிழமை. பிணையேர் மட நோக்கு என்பது பிரிவின் கிழமை. இது நோக்கலாம், நோக்காம இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டும் ஒரு பெண்ணுக்கு அழகிய இன்பத்தை தருகின்றன. அதை பார்க்கின்ற அந்த தலைவனுக்கும் இன்பத்தை தருகின்றன என்பது அந்த 4 பண்புகள் ஒரு இயல்பாக பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்பது கருத்து. மடநோக்கும் அப்பெண்ணின் புற அழகும் நாணத்தால் அக அழகும் உணர்த்தப்படுகின்றன. அவற்றுடன் மடநோக்கு என்ற சொல்லால் முன் சினத்தால் புருவம் கூட கூற்றை போல் வருத்திய தலைவி படைமான் நோக்கனை அழகும் மணக்கமும் மணப்பமும் கொண்ட பார்வையாக மாறி உணர்த்தப்பட்டது. இயற்கை அழகை அழகு, இவருக்கு தனிச்சிறப்பு அதனை மறைக்கும் செயற்கை அழகு மிகை என்று தலைவன் நலம் பாராட்டுகிறான். அணியவனோ எதிலதந்து. இங்க எவனோ என்கிற சொல்லி இங்க சிறப்பு எனும் செல்வமையும் அறத்தினும் ஆக்கம் எவனோ இருக்கு, அங்கேயும் வருது. ஒருவருக்கு அறத்தினை காட்டிலும் சிறந்த ஆக்கம் இல்லை, நங்கைக்கு மடநோக்கையும் நாணத்தையும் காட்டிலும் சிறந்த அணியம் இல்லை என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ளலாம். அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணியன் அமைக்குமாவோல் உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். அமிழ்தினை சுவை செய்தன் அழகினுக்கு அழகு செய்தார், இமிழ்தரை பறவை ஞானம் ஏழமை உடைத்துமாறோ என்று இக்குறட்கருத்தை இளங்கோ நறுமலர் கோதை நின்னலம் பாராட்டுனர் மறிவின் மங்கள அணியை அன்றியும் பிரிதனி அணிய பெற்றது எவன் கொல் என்று கேட்கிறார். மங்கள அணி தவிர தண்ணிலாம் அணியாதேங்கிற மாதிரி என்று கண்ணகியின் வனப்பினை கோவலன் பாராட்டுவதாக சொல்லுகிறார் இளங்கோ. இணையை பிரியாமல் பிணைந்தே இருத்தலால் பிணை ஆயிற்றாம் ஏறாவது அழகு. இங்கே பிணை ஏர் என்று சொன்னார் அல்லவா, அந்த ஏர் என்பது அழகு என்று பொருள். அணியவனோ ஏதில தந்து என்றால் அணிகலன்கள் என்று வேண்டாதவற்றை எல்லாம் தந்தது எதற்காகவோ என்று உரையாசிரியர்கள் அதற்கு உரை வகுத்திருக்கிறார்கள். 10ஆம் குறள். ஒரு நிமிடத்துல முடிச்சுக்கிறேன். உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. அடுநரா என்றால் காய்ச்சப்படும்கள். அன்னைக்கு சாராயத்தை காய்ச்சி கொடுத்துருக்கான் மது, அதனாலதான் இந்த அடுநரா என்று போட்டு இருக்கிறார். அந்த காய்ச்சப்படும் கள் அதனை பருகியவரிடம் மட்டுமே மகிழ்ச்சியை உண்டாக்கும். அக்கள் காமம் போல காண்பவரிடம் மகிழ்ச்சியை விளைவித்தல் இல்லை. இந்த காமமானது காண்பவரிடத்தில் மகிழ்ச்சியை உண்டு நினைத்தாலே இனிக்கும். ஆனால் இந்த கல் குளித்தால் தான் இனிக்கும். யாருக்கு? குடிப்பவனுக்கு. அது மயக்கத்தை உண்டாக்கும் என்பதனால்தான் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. இதை எப்படி படிங்க? அடுநரா உண்டார்கள் அல்லது, அடுநரானா மது, மதுவை உண்டார்கள் அல்லது காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. காமம் போல பார்த்த உடனே மகிழ்ச்சி தருவது அன்று அது என்று சொல்லுகிறார். கல் உருவ பொருள், காமம் உணர்ச்சி மயமான அருவ பொருள். கல் உருவ பொருள், காமம் உணர்ச்சி மயமான அருவ பொருள். காதல் இன்பத்தை கல்லுண்ண மகிழ்ச்சியுடன் ஒப்பிட்டு இந்த ஒரு குறள் மட்டுமன்று 1201, 1281, 1288 3 இடங்களிலேயும் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கீழ் காமத்திற்கு உண்டு என்றும், உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமமெனிது என்றும்,
எளிதக்க இன்னாசீனும் கலித்தாருக்கு கல்லற்றைய கல்வனின் மார்பு என்றும் கூறி முடிக்கிறார். இந்த 10 குறள்களின் முடிந்த முடிவாக தகை அணங்கு உறுத்தல். இவள் அழகு என்னை வாட்டுகிறதே. நன்றி, வணக்கம்.